ஹலோ தி ஸ்குவாட். தி ஸ்குவாட் இன்னும் இல்லை, இந்த சக்தி இருக்குல்ல, கடைசியாக அந்த தீயை மட்டும் கட் பண்ணி ஸ்குவாடை சேர்த்துட்டேன். தி ஸ்குவாட் வச்சுப்போம் இனிமேல். இதுதான் இன்னைக்கு என்ன அப்படின்னா, இருக்கா இல்லையா, பேய் இருக்கா இல்லையா. அதாவது எப்படின்னா, என் லைஃப்லேயே எங்கள் அப்பாவுக்கு அடுத்தது நான் அதிகமாக பயந்த விஷயம்னா பேய். எதை பார்த்தாலும் பயம். நானே துணியை கழட்டி போட்டிருப்பேன், நைட்டு அந்த நிலையை என்னை பார்த்து அந்த நிழலை பார்த்து பயந்துருவேன். ஒன்று. அதுக்கடுத்து தண்ணி குடிக்கலான்னு நைட்டு போவேன் கிச்சன் பக்கம், வாட்டர் பாட்டில் நிழலை பார்த்துலாம் பயந்து விழுந்தடிச்சு குடியாந்துருக்கேன். ரெண்டாவது, ஸ்க்ரீன் ஆடும், அதை பார்த்து பயப்படுவேன். எதை பார்த்தாலும் பயம். இப்போ வரைக்குமே இருக்குங்க, நிறையா பயம் இருக்கு. அதுக்கப்புறம் எல்லாருக்கும் காமனாக ஒரு பயம் இருக்கும். எப்படி அப்படின்னா, இந்த வாஷ் பேஷனில் முகத்தை கழுவுறப்ப அந்த கண்ணாடி நமக்கு பின்னாடி எவ்வளோ நிற்கிற மாதிரியே ஒரு பயம் இருக்கும், அந்த பயம். அதே மாதிரி இந்த நைட்டு தூங்குறோன்னு வச்சுக்கோங்க, நைட்டு கண்ணை முழிக்கிறப்ப இந்த மூளை இருக்கும்ல வீட்டில், 4 மூளை, அந்த மூளையில் எவ்வளோ உட்காந்து நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரியே ஒரு இது இருக்கும். அதனால் சின்ன வயசுலேருந்தே போர்வை எடுத்து அப்படின்னா முதல்ல யாராவது பக்கத்தில் உட்காந்துருந்தா அவங்க கையை பிடிச்சிருவேன். கையை பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் முழிக்கிறதே, இல்லாட்டி பகல் தான். அதுக்கப்புறம் இந்த தலையில் தண்ணி ஊற்றுறப்ப நம்மளை யாரோ மேலே பிடிச்சி அழுத்துற மாதிரியே இருக்கும். அமுக்கு பிசாசுன்னு ஒன்று சொல்லுவாங்க எங்கள் ஊர்லாம். இந்த நைட்டு படுத்துக்கிட்டு இருக்கப்போ காலெலாம் அசைக்க முடியாது, அந்த மாதிரிலாம். எனக்கு இது வரைக்கும் ஆனதில்லை, ஆனால் எங்கள் அண்ணனுக்கு ஆயிருக்கு. அதனால் அதுவும் ஒரு பயம். இந்த மாதிரிலாம் பயம் இருக்கும். அதே மாதிரி எப்படி அப்படின்னா, என்னத்துக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, நைட்டு எல்லாம் படுத்துருவாங்க. படுத்ததுக்கப்புறம் நம்மளை என்ன பண்ணுவாங்கன்னா, தம்பி இந்த லைட் ஆஃப் பண்ணிட்டு படுப்பா அப்படிம்பாங்க. நம்மளும் கொஞ்சம் இதாக காட்டணுங்கிறதுக்காக நம்ம இந்த டார்ச்லாம் யூஸ் பண்ண மாட்டோம். ஸ்டெப்பை கணக்கு பண்ணிக்கிட்டு, ஓகே ரூம்லேருந்து சுவிட்சுக்கு இத்தனை ஸ்டெப்பு, நடுப்புற எந்த பொருள் இருக்கக்கூடாது, அப்படியே ரூம்லேருந்து வெளில போயிட்டு இந்த ஃபேனு லைட்டெலாம் ஆஃப் பண்ணிவிட்டு திட்டுன்னு முடியாந்து கரெக்டாக அந்த ரூம்கிட்ட ஸ்டாப் பண்ணிட்டு அப்படியே எதுவுமே நடக்காத மாதிரி அந்த கதவை அப்படியே திறந்துக்கிட்டு உள்ளே மெதுவாக படுத்துடணும். இல்லாட்டி நம்ம பின்னாடி அந்த லைட்டை நிப்பாட்டுற உடனே எவனோ ஒருத்தர் நம்ம பின்னாடி திடுன்னு துரத்துற மாதிரியே இருக்கும். படபடன்னு முடியாது இது பண்ணி படுத்துடணும். அதே மாதிரி இந்த நைட்டு தண்ணி குடிக்க போகிறப்பெல்லாம் இந்த ஜெயினுமான்னு சொல்லிக்கிட்டே போவேன். அதுவும் கரெக்டாக அந்த தண்ணியை திறக்கிறப்ப டங்குன்னு ஒரு சவுண்டு வரும். மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டே அந்த தண்ணியை குடிச்சிட்டு மூடி வச்சுட்டு பொறுமையாக கம்முன்னு படுத்துருவேன். அதுக்கப்புறம் கண்ணையை திறக்க மாட்டேன். இந்த மாதிரிலாம் நிறைய சம்பவம் இருக்குது. எங்கள் வீட்டுக்கு அப்படியே ரிலேஷன்ஸ் வந்திருக்காங்க. ஸோ நைட்டு சுச்சு போகணும். யாரையும் எழுப்பவும் முடியல, எல்லாம் படுத்துருக்காங்க. இருட்டாக வேற இருக்குது. நைட்டு ஒரு 1 இல்லை 2 o'clock இருக்கும். எந்திரிச்சிட்டேன், கண்ணை திறக்கவே இல்லை. கண்ணை திறந்தா பயம், ஏதாவது மேலேருந்து கம்மடி கீழே வந்துடுமோ அப்படின்னு. அதனால் எதுவுமே பண்ணல, கம்மன் இருந்துட்டு என்ன பண்ணலாம்னு கொஞ்ச நேரம் யோசித்தேன். நீங்கள் என்ன நினைப்பீங்க? தைரியத்தை வச்சுட்டு போயிருப்பேன். ஒரு தலைவாணி எடுத்து காலுக்கு நல்லா முட்டு கொடுத்துட்டு குப்பாரை கடிச்சு படுத்தவன் தான். எதாக இருந்தாலும் காலையில் பார்த்துப்போம், நோ ப்ராப்ளம். என்ன எழவியாது அந்த மாதிரி இருந்தவன் தான் நான். இப்போ வரைக்கும் அப்படி தான் இருக்கேன். இன்னும் இப்போ கொஞ்சம் பயம் பரவாயில்ல, அந்த மாதிரி போய்கிட்டு இருக்கு. இன்னொரு ஸ்டோரி என்ன அப்படின்னா, அதாவது என் வாழ்க்கையிலே சரி ரொம்பலாம் பயப்படக்கூடாது, ஏதாவது சின்னதாக தான் இருக்கும் அப்படிங்கிற அளவுக்கு எனக்கு ஒரு இது தெரிஞ்சுது அப்படின்னா, எங்கள் பாட்டி ஊர் சொல்லுவாங்க. எங்கள் பாட்டி ஊர் இருக்குது, அங்கே போகிறப்ப அடிக்கடி போகிறப்ப என்ன ஆகுனா ஏதாவது ஒரு சம்பவம் நடக்கும். அந்த மாதிரி ஒரு தடவை சம்பவம் நடந்துச்சு. என்ன அப்படின்னா, நாங்கள் அந்த பெரிய பெரிய அண்ணங்களாம் இருப்பாங்க, அவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா நைட்டு உட்காந்து பேய் கதை பேசுவாங்க. ஒழுங்கா நீ என்ன பண்ணியிருக்கணும், உனக்கு தான் பயம் இல்லை, மூடிட்டு படுத்துருக்கணும். இல்லை அப்படின்ட்டு கரெக்டாக அவங்க விடிய பேசுகிறத வாய் பார்த்து கேட்டுட்டு அப்புறம் தான் பயம். எங்கள் ஆத்தாவுக்கு ஃபோன் அடிப்பேன், தான் இங்கே இருக்கேன் அழைச்சிட்டு போங்கன்னு. நைட்டு அவங்க அழைச்சிட்டு வீட்டில் கொண்டு போய் படுக்க வைப்பாங்க. அதுவும் லைட்டும் ஆஃப் ஆகக்கூடாது, லைட்டு எரிஞ்சிக்கிட்டே இருக்கணும், அப்போ தான் தூங்குவேன். இது என்ன அப்படின்னா, தினம் அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, ஒரு 4 மணி வாக்கில் ஜல் 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 ஜல்னு சவுண்டு.
ஒரு நாள்ல 2 நாள்ல தொடர்ந்து கேட்குது. நானும் ஃபர்ஸ்ட் இதால அப்புறம் ரொம்ப டிஸ்டர்ப் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நானும் எங்கள் பாட்டி வந்து ஆத்தாந்தான் தான் கூப்பிடுவேன். ஆத்தாவை கூப்பிட்டு சொல்கிறேன், தாத்தா அந்த மாதிரி ஒரு மாதிரி சவுண்டு கேட்குது தா, பயமாக இருக்குது அப்படின்ட்டு. எங்கள் ஆத்தா எனக்கு மேலே, அது ஒன்றும் இல்லைடா, நைட்டு முனி நடமாடும், அது காலில் சலங்கை கட்டியிருக்கும்ல, அதான் சலசலன்னு கேட்குதுச்சு. ஏன் நான் சும்மாவே பயப்படுவேன், வேற முனி கிணின்ட்டு. அதுக்கப்புறம் என்னாச்சு, சரின்ட்டு ஏதோ பட்டை கிட்டலாம் அடிச்சுட்டு படுத்துட்டேன். திருப்பியும் அதே சவுண்டு கேட்குது அடுத்த நாள். சரிப்பட்டு வராது அப்படின்ட்டு. ஏன்னா எனக்கு வந்து எப்படின்னா கரெக்டாக படுத்துருக்கிறதுக்கு அந்தாண்ட ஒரு ஜன்னல் இருக்கும், அதுலேருந்து யாரோ எட்டி நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வேறு அப்பப்போ. சரின்ட்டு ஒரு நாள் நான் பண்ணிட்டேன், கரெக்டாக 3 மணிக்கு எழுந்திரிச்சிட்டேன். இது என்ன ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னா, என் தூக்கம் அப்படியே கெட ஆரம்பிச்சிருச்சு. 4 மணிக்கு அந்த சவுண்டு கேட்டாலும் முழிப்பு வந்துடும், அப்புறம் தூக்கமே வராது. ஏன்னா என் பாட்டி வந்து ஆத்தா வந்து சாணி கரைச்சி கோலம் போட போயிடுவாங்க, தாத்தா ரூமில் படுத்துருப்பாங்க, நான் மட்டும் தான் படுத்துருக்கணும் ஹாலில். எவன் படுப்பான் போடா. அந்த மாதிரி டக்குன்னு எழுந்திரிச்சு, எதுக்கு அன்றைக்கி சேனலும் போட மாட்டான். எவனாவது அப்போ வந்து கார்ட்டூன் சேனல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், 7 மணிக்கு தான் ஷோ ஆரம்பிப்பான். அது வரைக்கும் என்னென்னா இந்த நாப்டாலில் 5 சிம் உள்ள ஃபோனு, இந்த செவுத்தில் ஏற காருன்னு விற்பனை பண்ணிக்கிட்டு இருப்பான். அதை விடிய விடிய பார்த்துட்டு 8 மணிக்கு படுத்து தூங்க வேண்டாம் நான். அவ்வளோ கொடுமையாக இருந்துச்சு. அதனால் என்ன பண்ணிட்டேன், ஒரு நாள் 3 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு, சரி காணி கரைச்சி போடுறாங்களா அவங்க கூடயே உட்காந்துருவோன்ட்டு எங்கள் பாட்டி சாணி கரைச்சி போட்டுட்டு இருந்தாங்க, நான் அந்த கட்டு சோத்தில் உட்காந்துருந்தேன். அப்போ தான் எனக்கு ஒரு உண்மை விளங்குச்சு. எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒருத்தர் வந்து ஹோட்டல் வச்சுருக்காப்புல, அவர் ஹோட்டலுக்கு சாமான் கொடுக்க அவரோட சைக்கிளை எடுத்துகிட்டு இங்கிட்டு இங்கிட்டு கிராஸ் ஆகுறாரு. அந்த சைக்கிளில் செயின் லூஸாக இருந்தது, சலக்கு சலக்குன்னு சவுண்டு வருது. செயின ஒழுங்கா மாட்டியா, அந்த செயின் சவுண்டு தான் எனக்கு சலங்க சவுண்டு மாதிரி கேட்டிருக்கு. என்னடா இது வாழ்க்கை. ஸோ அப்போ தான் எனக்கு உண்மையே புரிஞ்சுது, ஓ ஆஃப்டர் ஆல் இந்த செயின் சவுண்டுக்கு இவ்வளோ பயந்துருக்கீடா அப்படின்ட்டு. அன்னையிலேருந்து என் மாதிரியாக தூங்கிடுவேன். ஸோ அதுலேருந்து எனக்கு கொஞ்சம் பயம் இதாக ஆரம்பிச்சிருச்சு.